இப்போ நம்ம நமக்குன்னு இருந்த ஒரு முறை, நம்ம இது எதுவும் புதுசாக ஒன்றும் வேணும்னு நம்ம இது எங்கள் யாருடைய புதிய சிந்தனை கிடையாது. 1942 தமிழர் மதம்னு எழுதியிருக்காங்க, 1972 தமிழர் மதம் எழுதியிருக்காங்க. இப்போ புரிதலால் அது குறிப்பாக மலேசியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இது தேவை என்பதால், தன்னுடைய அடையாளத்தை மக்கள் தனக்கே தெரியாமல் மறந்து வருகிறார்கள் என்பதால் இந்த தமிழர் மதம் தேவை என்பதை உணர்ந்ததால் இந்த தமிழர் மதம் என்ற ஒரு கோட்பாட்டை அமைப்பதற்கு அது இன்னைக்கு உடனே பலன் தராது, நல்லா தெரியும். அது சீக்கிய மதம் போல் ஒரு 200 வருடங்களோ 100 வருடங்களோ வளர்ந்த பிறகு உலக தமிழர்களை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கும். இது ஏன் சிக்கல்னா, இன்னைக்கு 190 நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் 46 நாடு பாஸ்போர்ட்டில் இருக்கு. இதுதான் மிகப்பெரிய வியப்பு. மலேசியா பாஸ்போர்ட்டில் மலேசிய நாட்டு குடிமகனாக வாழக்கூடிய தமிழர்கள், மொரிஷியஸ் குடிமகனாக வாழக்கூடிய தமிழர்கள், கயானா குடிமகனாக வாழக்கூடிய தமிழர்கள். ஆனால் அவங்க பேசுகிற மொழியில் தமிழ் ரொம்ப குறைவாக இருக்கும்.